Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் இருக்காங்க ஒரு கேட்டகரியில லைக் என்னோட லைஃப் நான் பிளான் பண்ணி வாழணும். இன்னைக்கு மட்டும் என்ஜாய் பண்ணா பார்த்தாது லைஃப் ராங் எனக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க நான் இன்னைக்கு ஜாலியா இருந்தா போறோம் நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்ல போறேன். ஒரு பேசிக் சர்வைவல், ஒரு லைஃபை பேசிக்கா எப்படி ரன் பண்றது, எந்த மாதிரி ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லைஃப் ரன் பண்ணலாம், ஒரு சிம்பிள் கால்குலேஷனோட எப்படி லைஃப் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் வந்து 50 30 20. இந்த நம்பர் மறக்காதீங்க, 50 30 20, ரைட்? இன்னொரு 3 விஷயம் பார்க்க போகிறோம், நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் நீட்ஸ்னால் என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நீட்ஸுங்கிறது அத்தியாவசியான தேவைகள். நீட்ஸ்னால் இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு தேவை, நம்ம ஒரு வீட்டில் இருக்கணும் அதுக்கு ரெண்ட் கட்டணும் அது தேவை, நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை, பேசிக்காக போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை, அதுக்கப்புறம் எஜுகேஷனுங்கிறது ஒரு பேசிக் நீட், நமக்கு படிக்கணுங்கிறது படிக்க வைக்கணும் நம்ம கிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேவை, வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பெட்ரோல் ஊற்றணுங்கிறது தேவை. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான தேவைகள், ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடணுங்கிறது தேவை. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எதெல்லாம் தேவையோ, அதாவது இது இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம், நம்ம லைஃபே வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தான் நீட்ஸ். நீட்ஸுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வாண்ட்ஸ். வாண்ட்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு இது இல்லைனாலும் பரவாயில்ல பட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயம். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, இல்லைன்னா தியேட்டர் போகிறது, இல்லைன்னா ஷாப்பிங் போகிறது, இல்லை ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரானரியாக செலவு பண்ணுறது, இது எல்லாமே வந்து வாண்ட்ஸில் வந்துடும். சேவிங்ஸ்க்கு நீங்கள் டெஃபினிஷனே கேட்காதீங்க, அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. பிகாஸ் சேவிங்ஸுங்கிறது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் நாளைக்குன்றது நம்மளுக்கே தெரியாது, பட் கையில் அந்த அமௌண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சேவிங்ஸுன்ற அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க, விச் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். இந்த கேட்டகரியை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீட்ஸுங்கிறது நீங்கள் 50% ஆஃப் யுவர் சேலரி இருக்கணும். வாண்ட்ஸுங்கிறது நீங்கள் 30% ஆஃப் யுவர் சேலரி எடுக்கணும். சேவிங்ஸுங்கிறது நீங்கள் 20% ஆஃப் யுவர் சேலரி எடுக்கணும். ஸோ உங்கள் சேலரியை இந்த 3ஆக தான் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 ரூலில் எப்படி பிரிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற கேட்டகரி சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் நீங்கள் ஒரு இன்கம் வந்த அன்னைக்கே சேவிங்ஸோட கேட்டகரியை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு சொன்னேன், 20% வைக்கணும்னு சொன்னேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் வந்து 25,000 சேலரி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 25,000ல் 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ். ஸோ அந்த 5,000 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ்ன்னு தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ அந்த சேவிங்ஸை தொடவே தொடாதீங்க, எதுக்கு என்னைக்கு எப்போலாம் யோசிக்காதீங்க. அண்ட் அந்த சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நாளைக்கே திருப்பி பரவாயில்ல நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்கே அதை எடுத்து யூஸ் பண்ணிடலான்னு பண்ணுறது நாட் ரெக்கமெண்டபிள் இல்லை. ஸோ நீங்கள் அந்த சேவிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தனியாக அதை மறந்துடுங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட் கூட ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸை அதில் டெபாசிட் பண்ணிவிடுங்க. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து 20% ஆஃப் யர் சேவிங்ஸ். 5,000 நீங்கள் போட்டிங்க, இப்போ 20,000 தான் பேலன்ஸ் இருக்குது, கரெக்டாக? இந்த 20,000ல் நம்ம வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம பிரிக்க போகிறோம். சேவிங்ஸ் எவ்வளோ டாப் ப்ரையாரிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டோம்ல, அடுத்த ப்ரையாரிட்டி வந்து நீட்ஸ். நீட்ஸுங்கிறது நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள். இதை நம்மளால ஒருத்தருக்கு கொடுக்க முடியல, கட்ட முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் கட்ட முடியலன்னா அவங்க நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க, கரெக்டாக? இல்லை நம்மளால சாப்பிட முடியலன்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீட்ஸாக எடுத்துக்கிறோம். நீட்ஸ்னால் எவ்வளோ சொன்னேன், 50% ஆஃப் யுவர் சேலரி நீங்கள் நீட்ஸில் போடணும். ஸோ 25,000ல் 50% ஆஃப் யுவர் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,500. அந்த 12,500 நீங்கள் நீட்ஸுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நீட்ஸ் வந்து கம்மியாகுதோ இல்லையோ அதிகமாக வேணால் ஆகும். ஒரு சிங்கிள் பர்சன் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நீட் வரும், ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நீட் வரும், உங்களுக்கு கிட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு நீட் வரும். ஸோ அது கம்மியாகுதோ இல்லையோ அதிகம் வேணால் ஆகும். ஆனால் அந்த நீட்ஸை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோங்கிறது வாண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது, ரைட்? வாண்ட்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் பாஸ் ஆன என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற விஷயம், அதாவது ஷாப்பிங், மூவி, பீச், வெளியில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாண்ட்ஸில் வரும். வாண்ட்ஸுக்கு நான் சொன்ன பர்சன்டேஜ் எவ்வளோ, 30%. ஸோ 30% ஆஃப் 25,000. 25,000 தானே உங்கள் சேலரி, அதில் நீட்ஸுக்கு நீங்கள் 12,500 போட்டுட்டீங்க, சேவிங்ஸுக்கும் 5,000 ருபீஸ் போட்டுட்டீங்க. இப்போ வாண்ட்ஸ் நான் சொன்னது வந்து 30%.
30% of 25,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,500 rupees. ஸோ அந்த 7,500 rupees நீங்கள் வாண்ட்ஸில் வச்சுருக்கீங்க. அதாவது நீங்கள் என்ன வேணுமோ ஜாலியாக செலவு பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு நீட்ஸோட அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வாண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ஜாலியாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பட் நம்மளுக்கு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா நம்மளுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வாண்ட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7,500 நீங்கள் வச்சுருக்கீங்க வாண்ட்ஸுக்குன்னு, ஆனால் நீங்கள் 7,500 ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டைம் நீங்கள் அவுட்டிங் கம்மி பண்ணிக்கலாம், ஷாப்பிங் கம்மி பண்ணிக்கலாம், மூவி கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் ஒரு 4,000க்கு நீங்கள் வந்து உங்களோட வாண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மீதி அமௌண்ட் எடுத்து நீட்ஸில் போட்டுருங்க. ஸோ நீட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லாமல் உங்களுக்கு நீட்ஸும் இருக்குது, சேவிங்ஸும் ஒரு பக்கம் போட்டுட்டீங்க, ஆனால் வாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படி பண்ணாதீங்க. அந்த வாண்ட்ஸில் இருக்கிறத தூக்கி சேவிங்ஸில் போடுங்க, நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி அந்த ரேஷியோவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ண முடியும். இது தாங்க ஒரு பேசிக் கால்குலேஷன். உங்களோட நார்மல் சர்வைவலுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி வந்துட்டு 2 விதமாக இருப்பாங்க. 75% வந்து ஆக்டிவ் இன்கம் வாங்குறவங்க நம்பி தான் இருப்பாங்க. அதாவது ஆக்டிவ் இன்கம்ங்கிறது, நான் ரெகுலராக ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரெகுலராக மந்த்லி இந்த இன்கம் வரும், இதுதான் வந்து ஆக்டிவ் இன்கம். ஸோ இது நம்பி இருக்கிறவங்க 75%. மீதி இருக்க 25% ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அடிஷ்னல் இன்கம் பண்ணுவாங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு 25%ல் இருக்காங்க. ஸோ 75%க்கான டிவிஷன் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். மீதி 25%ஐ என்ன பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ 25% ஆஃப் மக்கள் நான் சொன்னல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, காம்பவுண்டிங் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட இன்கம் 10 இருந்ததுன்னா 1,000 மாற்றுவாங்க, 1,000 இருந்தால் 10,000 மாற்றுவாங்க, பட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேசலாம். இதை பேசணுன்னா இட் இஸ் லைக் அன் ஓஷியன், லைக் நமக்கு ஒரு பெரிய டாபிக். பட் நான் ஒரு சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸில் ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா நீங்கள் கேளுங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்கம் வாங்குறவங்க எடுத்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் அடிஷ்னல் இன்கம்னு நான் சொல்லலை. அடிஷ்னல் இன்கம் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்கில் இருக்குது, உங்கள் ஸ்கில் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஏர்னிங்ஸே போகிறீங்க, உங்களால் சம்பாதிக்க முடியுது. அந்த ஸ்கில்லை நீங்கள் சம்பாதிக்கிற டைமுக்கு தவிர்த்து மீதி டைமில் யூஸ் பண்ணுறது. அதாவது உங்களோட கம்பெனி அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் மற்ற டைம்லேயும் அடிஷ்னல் இன்கம்க்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சில கம்பெனி இருக்காங்க, தே டோன்ட் சப்போர்ட் ஃபார் அடிஷ்னல் இன்கம். லைக் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அங்கே தான் ஒர்க் பண்ணணும், வேறு எந்த இடத்துலையும் ஒர்க் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க, நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸாக ஒர்க் பண்ணலாம், பட் என் கம்பெனியில் ப்ராப்பராக அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுங்க, பட் ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் வெளியில் என்ன வேணாலும் ஜாப் பண்ணிக்கலான்றதும் இருக்குது. ஸோ அது உங்கள் கம்பெனியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெசிஷன் எடுங்க. இன்கேஸ் ஆஃப் அடிஷ்னல் இன்கம், உங்களோட ஸ்கில் வச்சு நீங்கள் ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்களே லாகின் பண்ணி உங்கள் ஸ்கில்ல காமிச்சு நீங்களே அதில் அப்ளை பண்ணி, ஸோ அதில் வந்து உங்ககிட்ட அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த ஜாப் பண்ணி கொடுத்தா they will pay for you. ஸோ இது ஒரு வகையான வெப்சைட்ஸ் இருக்குது. அட் டைம்ஸ் நீங்கள் டியூஷன்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் வீட்லேயே டியூஷன் எடுக்கலாம், அதில் ஒரு அடிஷ்னல் இன்கம் வரும். அட் டைம்ஸ் நீங்கள் யூடியூபராக எடுக்கலாம். மேபி நிறைய பேர் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறாங்க, பட் ப்ராப்பர் கண்டென்ட்டோடு நீங்கள் யூடியூபர் ஆகலாம். ஸோ யூ ஹாவ் மெனி வேஸ். லைக் நீங்கள் எந்த வகையில் வேணாலும் ஒரு ப்ராப்பர் ஏர்னிங் நீங்கள் எடுக்க முடியும். உங்கள் ஸ்கில்லை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம். அடுத்த விஷயம், நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, இப்போ அடிஷ்னல் இன்கம் வந்துருச்சு, அந்த அடிஷ்னல் இன்கம்மை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அந்த அடிஷ்னல் இன்கம் வந்த உடனே முதல்ல போய் ஷாப்பிங் அது இதுன்னு பண்ணி செலவு பண்ணிடுவோம். அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு வாண்ட்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி போட்டு நீங்கள் அதில் ஆல்ரெடி சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க 30% ஆஃப் யுவர் சேலரி. அதில் ஆல்ரெடி உங்களோட ஸ்பெண்டிங்ஸ்லாம் நடக்குது. பட் இந்த அடிஷ்னல் இன்கம்மை நம்ம என்ன தாட்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த 4 விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அடிஷ்னல் இன்கம் 10 ரூபாவாக இருந்தாலும் அது 1000 ரூபாவாக மாறும், 1000 ரூபாவாக இருந்தாலும் அது 10,000 ரூபாவாக மாறும், ரைட்? ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். உங்களுக்கு வேணும்னா அதை பற்றி அப்புறமா பேசலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா that will get multiplied செப்பரேட்டாக, கரெக்டாக?
ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தாட்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டபுள் ஆக்கலாம் இல்லை ட்ரிபிள் ஆக்கலாம். I'll talk about emergency fund. Emergency fundனா என்னன்னே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறதும் யோசிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இண்டிவிஜுவல் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒன்று முக்கியம். அது என்னங்கிறது சொல்கிறேன். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேவிங்ஸ் கேட்டகரியில் தான் வரும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல 25,000 சேலரி வருதுன்னா நீங்கள் 20% சேவிங்ஸ் பண்ணணும்னு சொன்னல, which is that 5,000 rupees நீங்கள் சேவ் பண்ணணும். அதில் தான் நம்ம இப்போ எமர்ஜென்சி ஃபண்டே க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஃபண்டோட டெஃபினிஷன் முதல்ல சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஜான் மந்தில் இந்த பட்ஜெட்டிங்லாம் பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஜான் மந்தில் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் என்னோட 6 monthsக்கான எக்ஸ்பென்சஸ் கையில் இருக்கணும். என்னோட 6 மாத செலவு என்ன வருமோ அது எனக்கு ஜான் மந்த்லேயே இருக்கணும். அப்போ தான் எனக்கு அந்த 6th monthோட செலவை வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் போது 6 monthsக்கான செலவு என்னவோ அதை கையில் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரீங்கல்ல, அதுதான் சேவிங்ஸாக நீங்கள் அக்கௌண்ட்டே பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5,000 rupees எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி தான் ஜான் 1 நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஜான் 1லேருந்து 5,000 போட்டுகிட்டே போகிறேன். ஸோ அந்த 5,000 போட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். இப்போ எனக்கு என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றது எனக்கே தெரியும் பேசிக்காக. கரெக்டாக இவ்வளோ தான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 25,000 மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 ஸோ அந்த 25 into 6,000 நம்ம கையில் வச்சுருக்கணும். அப்போ அந்த 25 into 6 கையில் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு 6 monthsக்கு செலவு பண்ணக்கூடாது. அது ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் மாதிரி நீங்கள் தனியாக கையில் வச்சுருக்கணும். அண்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நீங்கள் நீங்களே உங்களோட அமௌண்ட் போட்டு தான் நீங்கள் செலவே பண்ணணும். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் எடுத்து தான் வைக்க போகிறீங்க, அதை நீங்கள் தொடக்கூடாது. ஸோ அந்த ஃபண்டுக்கு அப்புறமா நீங்கள் சேர்க்குற 5,000 எல்லாமே தான் உங்களோட சேவிங்ஸுக்குன்றதை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கணும். அதுதாங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் சேவிங்ஸ். இது நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூஆர் ஆன் தி சேஃபர் சைட். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பெரிய கேட்டகரி லோன் அண்ட் இஎம்ஐ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஸோ இப்போ நம்ம நேச்சுரலாக எப்படி நம்ம லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். லோன் அண்ட் இஎம்ஐக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல, அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இஎம்ஐ எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது கரெக்டு? லைக் இஎம்ஐ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இல்லை எந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நம்ம இருக்கும் போது இஎம்ஐ எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 க்ரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி. ஒன்று டவுன் பேமெண்ட், இன்னொன்று இஎம்ஐ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்து நம்ம பே பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஒரு அசெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான 20% ஆஃப் அமௌண்ட்டு உங்களோட டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 30 lakhsக்கு ஒரு லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 lakhsக்கு என்னால் 6 lakhs டவுன் பேமெண்ட் கட்ட முடியுமா? அதாவது 20% ஆஃப் 30 lakhs எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 lakhs. ஸோ அந்த 6 lakhs நான் போகிற ஃபஸ்ட்டு டே நான் லோன் எடுக்கும் போது என்னால் அந்த 6 lakhs கட்ட முடியணும். ஸோ அப்போ நம்மளுக்கு பாதி டென்ஷன் முடியும். இல்லைனா நீங்கள் அதுவுமே இஎம்ஐயாக தான் பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 lakhs பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் 20% ஆஃப் யர் லோன், அதை நீங்கள் பார்க்கணும். செகண்ட் க்ரைட்டீரியா இஎம்ஐ. இஎம்ஐ நம்ம எப்படி எடுக்கலாம்? நம்மளோட இன்கம் வச்சு தான் இஎம்ஐ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் எல்லா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களோட சேலரி கிரிட் வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இஎம்ஐ கட்ட முடியும் உங்களுக்குன்ற ஒரு ரேஷியோ கால்குலேஷன் அவங்களே வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் நாலேஜில். ஸோ ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம எப்படி இஎம்ஐ கட்டலாம்? உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அந்த இன்கமில் 40%க்குள்ளே தான் உங்களோட இஎம்ஐக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருக்குது, அந்த இன்கமில் நீங்கள் 40% தான் நீங்கள் இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 35 to 40% டீசென்ட் அமௌண்ட் நீங்கள் இஎம்ஐக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 சேலரியோட 40% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 20,000 ஆர் 20,000க்கு கீழே நீங்கள் இஎம்ஐ எடுத்தீங்க, மந்த்லி பேமெண்ட் நீங்கள் 20K பண்ணுறீங்கன்னா
உங்களால் மீதி 30K வச்சு ஒரு லைஃப்பை அழகாக ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பேசிக் கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி இஎம்ஐக்குள்ளே போங்க. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பேசினதெல்லாம் ஒரு சாண்ட்விச் மாதிரி டாப் லேயராக நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு இன்டெப்த்தாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஃபினான்ஷியலாக பெட்டராக பிளான் பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம இன்னொரு வீடியோ கூட பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.